வணக்கங்க. இன்னைக்கு நம்ம மாருதி வெண்டிங் டீம் வந்து எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜி ஸ்கொயருங்க. ஆமாங்க, கோயம்புத்தூர்ல எல்என்டி பைபாஸ்ல அமைஞ்சிருக்க ஜி ஸ்கொயர் சிட்டி ஃபேஸ் 1க்கு தான் வந்திருக்கோங்க. ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொன்னா ஒரு லேண்ட்மார்க்காவே மாறி இருக்கு. இந்த ஜி ஸ்கொயருக்குள்ள வந்து நம்ம மாருதி வெண்டிங்ல இருந்து ஒரு ஃபென்சிங் பண்றதுக்காக வந்திருக்கோங்க. ஸோ அந்த ஃபென்சிங் சொல்யூஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சது. ஸோ அந்த பிளாட் எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கு என்ன ஏதுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோங்க. வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு பட்ஜெட் ஃபென்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹாட் ஸ்பாட் ஏரியால வந்து பண்றதுனால எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஸோ ஜி ஸ்கொயர் சிட்டி நிறைய பேர் உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நம்ம பார்த்தாலும் தனியாக சிட்டிக்குள்ளே வந்த மாதிரியே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா டர்ஃப் நெட் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸுக்கு விளையாடுறதுக்கு குழந்தைகளுக்கு பார்க் ஏரியா அது மாதிரி ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. இங்கிருந்து பார்த்தீங்கனாலே நம்ம ஃபென்சிங் பண்ணது தனியாக தெரியுங்க. ஸோ அது நம்ம மாருதியோடைய தனித்துவமான ஃபென்சிங் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுங்க. ஸோ இப்போ அந்த ஃபென்சிங் எப்படி இருக்குது என்ன ஏதுங்க பக்கம் போய் பார்க்கலாங்க. ஸோ இவ்வளோ பெரிய கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வந்துட்டு எதுக்குங்க நான் ஃபென்சிங் போடணும்? ஆல்ரெடி இது பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஆச்சு. இதுக்கு எல்லாமே ப்ராப்பராக வந்து அவுட்டரில் வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க, இல்லை காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு நான் தனியாக இண்டிவிஜுவலுக்கு வந்து ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் வருங்க. அது உண்மைதாங்க. பட் என்னதான் இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இருந்தாலுமேங்க, இது நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சிட்டி மாதிரி இருக்குதுங்க. ஸோ இதுவுமே ஒரு ஊருக்குள்ளே வந்து நீங்கள் இடம் வாங்கி போட்டிருக்க மாதிரி தான் இருக்குங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் உங்களுக்கு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸே இருந்தாலும் தெரியாமல் யாராவது வந்து வீடு கட்டுறதோ இல்லை வந்து மண்ணு கொட்டி வைக்கிறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க. ஈவன் இந்த சைட்டுக்குமே நம்ம இந்த பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுங்க. சோ இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா இது வெறும் பிளாட் சேஃப்டிக்காக மட்டும் இல்லாம இது வந்து ஒரு சின்ன ஒரு நர்சரி மாதிரி செட் பண்ணலாம், அவரோட இண்டிவிஜுவலுக்காக ஒரு பிளான்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்தனால அவருக்கு வந்து நம்ம மாருதி வெண்டிங்ல சஜஸ்ட் பண்ணது வந்து பார்பட் ஒயர் வேணாங்க. சோ நம்ம வந்து செயின் லிங்க் ஃபென்சிங் போட்டுக்கலாம், அது வந்து ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நம்ம 3.5 இன்ச் செயின் லிங்க் சுப்ரீம் 100 GSM பிராண்ட்ல வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கோங்க. சோ அதுக்கு வந்து ஈஸி ஆக்சசபிளா இருக்கிறதுக்காக ஒரு சின்ன கேட் ப்ரொவிஷனும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. சோ இதே வந்துட்டு ஒரு சின்ன பிளாட் நம்ம சேஃப்டிக்காக மட்டும் பண்ண என்க்ரோச்மெண்ட் இல்லாம இருக்கணும், நம்ம வந்து பட்ஜெட் ஃபென்சிங் யூஸ் பண்ணி பார்பட் ஒயர் வந்து பண்ணி கொடுத்துருப்போங்க. ஸோ இது வந்து இவர் ஒரு ப்ராப்பரான ஃபென்சிங் அது யூஸ் பண்ணணும்னு கேட்டேன், உள்ள வந்து அவர் இன்டர்னலா யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து செயின் லிங்க் சஜஸ்ட் பண்ணிருக்கோங்க. ஸோ இந்த மாதிரிங்க உங்க லேண்டுக்கு வந்து என்ன ரெக்வயர்மெண்ட் இருக்கு, நீங்க என்ன பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நம்ம மாருதி வெண்டிங் கரெக்டா அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுக்க முடியுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணதை இந்த ஜி ஸ்கொயர் சிட்டி ஃபேஸ் 1க்குள்ள நம்ம பண்ணிருக்கோங்க. உங்களோட லேண்ட் ஜி ஸ்கொயருக்குள்ள இருக்குதுன்னா நீங்க தாராளமா இந்த ஃபென்சிங் வந்து பார்க்கலாங்க. ஸோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜி ஸ்கொயர்ல லேண்ட் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஃபென்சிங் பண்ணணும்னு ஐடியா இருக்குன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேல்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. தரமான கம்பி வேலி வாங்க நம்ம மாருதி வயர் நெட்டிங்க்கு வாங்க.